ஒரே நாளில் தமிழ்நாட்டை நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம்னு சொன்னீங்களே, அமைதி புரட்சிக்கு இவ்வளோ பயமா? மௌன புரட்சிக்கு இவ்வளோ மரியாதையா? நாங்கள் இன்னும் எங்கள் சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து நாங்கள் அதிர்கொண்டு எழுந்திரிச்சோம்னா ஆட்சி தாங்குமா? ஆட்சி நடத்துகிறவர் தான் தாங்குகிற அளவுக்கு தெம்புள்ளவா, அரசியல் பக்குவமும் ஆற்றலும் உள்ள தலைவராக? இந்த கைது பண்ணுறதுக்கு முன்னால் அதை பற்றி யோசிச்சிருக்கணும். இந்த கைது அவசியமா? இது தேவையா? இல்லை இந்த கைதோட உள்நோக்கம் என்ன? இந்த கைதுனால் யாருக்கு அவமானம், இல்லை யாருக்கு பேர் வரும்? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். அப்படியே இருந்தாலும் இப்போ அவர் என்ன பேசிட்டாருங்கிறது தான் விவாதம். சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு என்ன அவர் பேசிட்டாரு சொல்லுங்கள். ஒரு பெண் குறித்து, ஒரு நடிகை குறித்து கீழேருந்து தொண்டர்கள் ஒரு பெயரை குறிப்பிட்டாங்கன்னா தொண்டர்கள் சில எமோஷ்னலாக பேசுவாங்க, உற்சாகமாக பேசுவாங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் அதுக்கு தான் பதவி பிரமாணம் எடுக்கும்போது எடுத்துக்கிட்ட பொறுப்பின் அடிப்படையிலையும் எந்த வார்த்தையை பொது இடங்களில் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கேள்வியை எழுப்பப்படுது. மேடம், நீங்கள் நல்லா ஊற்றும் அந்த பேச்சை மறுபடியும் போட்டு கேட்டு பாருங்கள். அவர் எங்கேயுமே அதை தப்பாக பயன்படுத்தலை. அந்த வரியை அது நல்ல டீப்பாக பார்த்தீங்கன்னா தப்பே இல்லை. அவர் என்ன பேசிட்டார்? காவேரி பிரச்சனைக்காக அவர் போய் கண்டன தீர்மானம் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டம் நடத்த சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பக்கம் கர்நாடகா ஸ்டேட்டில் அத்தனை கட்சிகளையும் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அவன் வலுவை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டான். ஸோ நம்ம சிஎம் வராருன்னா கட் அவுட் வரைக்கும் கொடுத்து கட்டையில் போட்டான். கதையை முடிச்சு வச்சுட்டானுங்க. அப்போ நமக்கு கேட்க நாதி இல்லை. அப்போ தமிழ்நாடோட எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரே ஒரு மாவட்டம் டெல்டா பகுதியை மட்டும் சூஸ் பண்ணி ஆர்ப்பாட்டத்துக்கு போனார். ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஆர்ப்பாட்டத்துக்கு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000-15,000 பேர் கிட்டத்தட்ட ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாங்க. அதில் ரொம்ப நாகரிகமாக முறையாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் காவேரி இஷ்யூவை மட்டும்தான் பேசினார். பேசும்போது எதுக்கு இருக்க தொண்டர்கள் அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். அவருக்கு முதலமைச்சருக்கு எதன் மேலேயும் அக்கறை இல்லைன்னாரு. எது மேலேயும் அவருக்கு அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் கீழே இருக்க அத்தனை பேரும் அவருக்கு திரிஷா மேலே அக்கறை, திரிஷான்னு கத்துனாங்க. ஏன்னா 2 பேரும் சினிமா நடிகர்கள். அதனால் அந்த பாணியில் அவங்க கத்திருக்கலாம். திரிஷான்னு கத்தும்போது அப்போ இவர் என்ன அடுத்த வரியை சொன்னார்னா, அவங்களுக்கு தண்ணி போடுறதெல்லாம் கரெக்டாக போகும்பா, நமக்கு காவேரி பிரச்சனைக்கு வாப்பா, இதுதான் சப்ஜெக்ட். என்ன தப்பு? அவங்க திரிஷான்னு கத்தும்போது தான் நீங்கள் அவர் ஆரம்பித்த வரியை பார்க்கணும். யாருக்கு அவருக்கு முதலமைச்சருக்கு அக்கறை இல்லைன்னு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனை வந்தது. இவன் கத்தவும் அக்கறை இல்லைன்னு சொல்லவும், இவன் தொண்டன் கத்தவும், உடனே அவர் எதிர்கொண்டு கிண்டலா அங்கே போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் தண்ணி போயிரும்பா, நான் காவேரி பிரச்சனைக்கு வாப்பான்ட்டார். இதில் யாரை கேவலப்படுத்திட்டார்? நான் உங்களை ஓப்பனாக கேட்குறேன், என்னப்போ இதில் தப்பு? இன்னும் நான் திரும்பியும் கேட்குறேன், அவர் பேசும்போது எங்கேயாவது முதலமைச்சர் விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தொடர்பு இருந்ததுன்னு பேசுவாரா? திரிஷா தலையீடு அதிகமாக இருக்குன்னு பேசக்கூட செய்யணுமா? இருங்க வரேன். அப்படி பேசின தலைவர்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு நான் திரும்பி கேள்வி கேட்டால் பதில் வரும். இவர் பேசும்போது திரிஷாவுக்கும் முதலமைச்சருக்கும் தொடர்புன்னு பேசினாரா, இல்லை திரிஷாவால் தான் அவங்க குடும்பமே பிரிஞ்சிருக்குன்னு பேசினாரா, இல்லை திரிஷாவால் தான் அவங்க ஒய்ஃபு வரமாட்டேன்னு பேசினாரா? என்னத்தங்க பேசிட்டாரு? இல்லை திரிஷா தான் அந்த குடும்பத்தை கெடுக்குதுன்னு பேசினாரா? அவர் என்ன திரிஷா சப்ஜெக்டாக பஞ்சாயத்தாக பண்ணுறதுக்குள்ளே வந்தார்? எந்த ஒன்றும் அவர் பேசலை. திரிஷாங்கிற பேரே அவர் பயன்படுத்தலை. முதலமைச்சருங்கிறது அவர் எதிர்கட்சி தலைவர். அது காவேரி இஷ்யூ, தண்ணி பிரச்சனை, தண்ணி வெள்ளங்கிற பிரச்சனைக்காக தான் அங்கே அந்த ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் தண்ணி சப்ஜெக்ட் பேசும்போது தான் அங்கே உட்காந்து ஓன்னு கத்துனானுங்க திரிஷான்னு. அங்கெல்லாம் தண்ணி சரியாக போகும் பாட்டார். என்ன பிரச்சனை? முதலமைச்சருக்கு வேண்டியவங்க அதனால் தண்ணி போகும்னு சொல்லிட்டாரு. ஏங்க நான் கேட்குறேன், உங்களுக்கு புரியுறது எல்லாமே இப்படி தப்பாக தான் எடுத்துக்கணுமா? அது என்ன ஒன்றே தமிழிசை சவுந்தரராஜன் உடனே அப்படியே ஆறு கொண்டு எழுந்திருச்சு இப்படி பேசலாமா? யாருக்குங்க அவமானம்? நாங்கள் யாரும் முதலமைச்சர் அவமானப்படுத்தலை. நாங்கள் யாரும் திரிஷாவை அவமானப்படுத்தலை. எதிரான பிரிவுகள்ல எதுக்கு இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணாங்க? இதை தான் நான் திரும்பியே சொல்கிறேன். அங்கே கூட்டணின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஒரு சில அறிவாளிகள், சித்தாந்தம் பேசுகிறவங்க, சமூக நீதி பேசுகிறவங்க, புரட்சியாளர்கள் எல்லாம் கார்ல் மார்க்ஸு, மார்ட்டினு, லூதர் கிங் மாதிரி ஆட்கள் தானே கூட இருக்காங்க.
அந்த அறிவாளிகளில் பொறுத்த இது கேட்கணும், இதுக்கு என்னையா செக்ஷன் வரும், இதுக்கு என்னையா போட்டிருக்கீங்கன்னு. ஏங்க திரிஷாவே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கலாம், எனக்கு என் மான மரியாதை போயிடுச்சு, உங்கள் தொண்டர்களும் என் பேரை சொன்னாங்க, அதனால் நீங்கள் தொண்டர்கள் மேலே கேஸ் கொடுங்கன்னு கொடுத்துருக்கலாம், விசாரணைக்கு உகந்ததாக இருக்கலாம். சப்ஜெக்ட்டுக்கே சம்மந்தம் இல்லை, யாரோ மகளிர் அணியா உடனே ஓடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கிட்டு போகுது. நான் கேட்குறேன், ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணுறதுக்கு எந்த பொண்ணையும் அவர் கையை பிடிச்சி இழுக்கல, கற்பழிக்கல, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது அரசியல் அரெஸ்ட் தான், அரசியல் பழிவாங்கல். நாளைக்கு என்ன காரணம்? வேற ஒன்றும் இல்லை, தலைவர்கள் மேல இல்லாம பெண்கள் மத்தியில் உதயநிதி எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அசிங்கத்தை உருவாக்கணும், பெண்கள்கிட்ட இவருக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், நோக்கமே தான். யார் வந்து குடும்பத்தை ஒரு பொண்ணுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு ரோடோட ஒரு முதலமைச்சர் சுற்றுறாருன்னு ஒரு யோக்கியம் கூட இந்த பேசலைங்க. அப்படி பேசியிருந்தா பெண் உரிமையை பற்றி பேசுகிற தகுதி எல்லாருக்கும் உண்டு. நான் கேட்குறேன், பெரியாரே அப்பயே சொல்லியிருந்தாரு, அதை தான் கேட்க வர. பெரியாருடைய கட்சி இயக்கத்திலிருந்து வந்த கட்சி, பெரியார் கொள்கையை உள்வாங்கிய கட்சியில பெண்கள் சார்ந்த பிரச்சனைக்காக ஒரு தலைவர் அரெஸ்ட் ஆகுறதுங்கிறது சரியான விஷயமான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதை தான் நான் பழிவாங்குதல் நான் சொன்னேன். இப்படி பெண்கள் மத்தியில் இப்படி ஒரு காரணத்தை காட்டி இவரை கைது பண்ணிட்டா பெண்கள் மத்தியில் இவர் ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும். அப்படி அதில் எந்த விதமான வரியும் கிடையாது, எந்த விதமான கொச்சைத்தனமான வார்த்தையும் கிடையாது. நீங்கள் பார்க்குற பார்வை, எடுத்துக்கிற விதம். அப்படி பார்த்தா நயினார் நாகேந்திரன் பேசும்போது சொன்னார், ஒரு பாஜகவோட தேசிய தலைவர், மாநிலத்துக்கு தலைவர் அவர், முதல்ல திரிஷா வீட்டிலேருந்து விஜய் வர சொல்லுங்கன்னாரு. எந்த போலீஸ் அவரை கைது பண்ணீங்க? எவனாவது கேள்வி கேட்டிங்களா? ஏன்னா அவரை தொட முடியாது, ஏன்னா அவன்கிட்ட இராணுவம் இருக்குது, உங்கள்கிட்ட ஏட்டையாக இருக்கான். இப்போ புரியுதா? அவங்கள்ட்ட இராணுவம் இருக்குது, போனீங்கன்னா அவன் கண்ணாப்புண்ணான இடத்துல சுற்றுவான் போல இருக்கு. எதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் நயினார் நாகேந்திரனை கைது பண்ணல? அப்படி என்ன இப்போ நாங்கள் அத்துமீறி என்ன பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டோம்? ஒரு வார்த்தை நீங்களே இழிவுபடுத்தினது தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்களும் நீங்களாவே முடிவு பண்ணி, ஆஹா திரிஷாவுக்கும் விஜயின் சேர்த்து வச்சதே இந்த தலைவர்கள் தான். எங்களுக்கு அதில் ரோலே இல்லைங்க. உதயநிதி குறிவைக்கப்படுகிறாரா? மாற்றுக்கிறதுக்கு வேலை பாருங்கள். மானபங்கப்படுத்தப்பட்ட ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுவரைக்கும் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை கைது பண்ணுறதுக்கோ இல்லை முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு கூட அது நாட்டில் நாதி இல்லை. கம்யூனிஸ்டுக்கு காது கேட்காது, வைகோவுக்கு வாய் பேசாது, திருமாவளவனுக்கு கண்ணு தெரியாது. இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள்லாம் கூட இருக்கிறதுனால இதை யாருமே கேட்டது கிடையாது. ஆனால் இப்போ எல்லாம் நுணுக்கமாக கண்டுபிடிச்ச மாதிரி பேசியது கண்டனத்துக்குரியது. ஆனா சிறை இந்த மாதிரி தண்டனை, கைது, இதற்கு எல்லாருமே எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறார். எதுக்குங்கிறேன், உங்கள் நடிப்பு எதுக்கு நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ஓப்பனாக வெளியில் வந்து சொல்லியோ, என்னையா அவர் பேசிட்டாரு, என்னையா தப்பு, முதலமைச்சரை சொன்னாரா, திரிஷாவை சொன்னாரா, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசினாரா, என்னையா பிரச்சனைன்னு கேட்டுருக்கோம். சும்மா நீங்களாவே ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு பொது வழியில் இப்படி பேசுவது சரியா அப்படின்னு கேட்டால், எங்கள் முதலமைச்சர் சொன்னார், எங்கள் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அன்னைக்கு இந்த குழந்தைகளை கூப்பிட்டு உங்கள் ஆசை என்னன்னு கேட்டார். உங்கள் ஆசையை சொல்லு, நான் இதை நிறைவேற்றுறேன்னாரு. சிவி சண்முகம் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு, இதே மாதிரி கண்டன கூட்டம் போட்டு பப்ளிக்கில் இதே மாதிரி ஒரு ஏகபோகமாக ஒரு கூட்டத்தை நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சரை எனக்கு ஆசை என்னன்னு கேட்குறிய சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், நயன்தாரா மேலே ஆசைன்னாரு. இதுக்கெல்லாம் இந்த எந்த பொண்ணுங்க வந்து ரோட்டில் வந்து குச்சை தூக்கிட்டு நின்னீங்க? யார் வந்து பேசுனது? தமிழிசை எங்கே போனது? அன்றைக்கி எங்கே போனீங்க? அப்போ உங்கள் கட்சியில் இருக்க சிவி சண்முகம், எடப்பாடி, சிவி சண்முகம் நீங்கள்லாம் சேர்ந்து பேசுனா அங்கே பெண் உரிமை பாதுகாக்கப்படுகிறது. ஏங்க அவங்க தொட்டா பெண் உரிமை இங்கே பாருங்க, பிஜேபி முனுசாமி, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே இதை கண்டித்திருக்கிறார்கள். அதாவது கண்டித்திருக்கிறார்களா, கைதை கண்டித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய ஒன்றா இருக்கே. மகிழ்ச்சிங்க, அவங்களோட ஓரளவு அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கலாம். நாங்கள் என்ன திரும்பி கேட்குறோம், பிஜேபிக்காரன், தாவேகாரன், அங்கே இருக்க காங்கிரஸு, கம்யூனிஸ்ட்டு, நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் எந்த பொண்ணை சீண்டி பேசினாலும் அது பெண் உரிமையை பாதுகாக்கப்படுது. நாங்கள் எவன் பேரையுமே சொன்னதில்லை, எந்த அம்மா பேரையும் சொன்னதில்லை. அவர் கேஷுவலாக பேசிட்டு தண்ணிக்கான பஞ்சாயத்தை பேசிட்டு வெளியில் வந்தால் ஒரு கேஸு.
நான் தெரியாமல் தான் உங்களை கேட்குறேன். இப்போ யாரை அவமானப்படுத்துறீங்க? எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வச்சுருவோம். எங்கள் ஐயா ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி திமுககார மேடையை நீ பயன்படுத்த நினைக்க கூடாது. திமுககார மேடையை பயன்படுத்த ஆரம்பித்தானா ஒரு பேருக்கு வேட்டி கோமணம் மீறாதுன்னாரு. என்ன காரணம்? நாங்கள் அமைதியாக இருக்கோம். எங்களை எதுக்கு இப்போ நீ சீண்டி பார்க்குற? இப்போ நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு. துணிச்சல் இருந்தால் வெளியில் வந்து சொல்லு. எந்த பெண் உரிமை இப்போ போராடுது? தாவேக்காவில் பொம்பளைங்க வந்து ரோட்டில் நின்று கத்துதில்லை. சொல்லுங்கள். ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை ஏன் கைது பண்ணல? சொல்லுங்கள். இந்த ராணிப்பேட்டையில் ஒரு மாவட்ட செயலாளர் பேரே விஜய் ஆனந்தா, ஒரு பொண்ணு பொறுப்பு கேட்டுது. அப்படியா? பொறுப்பு வேணுமா? கவலையே படாதம்மா, ஓகே பண்ணிடுறேன். முதல்ல பொறுப்பாக உன் மேலே போட்டிருக்க துணியெல்லாம் கட்டிட்டு வீடியோவில் வாம்மா அப்படின்னு 2 பேரும் உரையாடி அந்த ஆடியோவோட வீடியோவோட போய் இப்போ அவன் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கான்.